வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இங்கே எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த மீல் ப்ரெப் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்காக யூஸ்வலாக செய்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் இல்லாமல் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி நேராக நம்ம இன்றைக்கி காலையில் கிச்சனுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் வீட்டு குட்டி சார் நேற்று நைட்டே மெனு குடிச்சிட்டாரு. கோபி 65 ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும் அப்படின்னு. காலிஃப்ளவர் 65க்கு எப்பயும் சேர்க்குற மாதிரி 65 மசாலா சேர்க்காம ஒரு பைண்டிங் மசாலா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. இது இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம டிக்கீஸ் பண்ணுறதுக்கு, கோலா உருண்டை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான காயெல்லாமும் எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு வாணலியில் இதுக்கு மட்டும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், இஞ்சி பூண்டு வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நம்மக்கிட்ட இருக்க காய்கறிகள், நான் இன்றைக்கி முட்டைகோஸ், குடமிளகா, கேரட் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெப்பர், மிளகுத்தூள், உப்பு, சோயா சாஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டோம்னா சாஃப்டாகிடும். பொரிச்ச கோபி 65, வேக வச்சு வச்சுருந்த சாதம் எல்லாத்தையும் போட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கோபி 65 ரைஸ் ரெடி. இந்த ஒரு பைண்டிங் மசாலா போதுங்க, டக்கு டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, இருந்தால் நீங்கள் கொத்தமல்லி, வெங்காயத்தாள் ரெண்டுத்தையுமே சேர்த்து தூவலாம், சூப்பராக இருக்கும். நான் எப்பயுமே இந்த சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஆனால் அதில் இல்லை அப்படின்றதே தெரியாத மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் அப்படியே ப்ரன்ச்சாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு மீல் ப்ரெப்புக்கு போயாச்சு. இந்த வீடியோவில் பார்க்குற எந்த ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் ரேஷியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ பாதாம், பொட்டுக்கடலை, தனியா, மிளகு, சீரகம், எள், கொஞ்சமாக ஹோல் கரம் மசாலா, அது இல்லாமல் பட்டை, சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கணும். கலர் மாறக்கூடாது. நல்லா சூடு வரும்போது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டுடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் விட்டு விட்டு அரைக்கணும். ஏன்னா பாதாம் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அரைச்சதுக்கப்புறமா சீரகத்தூள், மிளகாய்த்தூள், நான் பூண்டு தூளையும் சேர்த்துருக்கேன். இது அமேசானில் வாங்கினது. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் கசக்கி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் 1 இயர் ஆனால் கூட கெட்டு போகாது. இது எல்லா நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்க்கும் செய்யலாம். வெங்காயம், தக்காளி இல்லாமல் டக்குன்னு தயிரில் இதை கலக்கிட்டு கூட நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். இட்லி, தோசை இல்லாமல் ஒரு வாரத்துக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கவே முடியாது இல்லைங்களா? அதே தான் நான் இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் தட்டே இட்லிக்கு தான் ஊற வச்சுருக்கேன். இதோட ரேஷியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக வந்திருந்தது. எப்பயும் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்த ப்ரெப்பு ஹோம்மேட் மயோனீஸ். இதில் பூண்டு பல், முந்திரி, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு 200 கிராம் பன்னீரில் 100 கிராம் பன்னீரை மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். எல்லா டிஷ்ஷஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பைண்டிங் மசாலாவும் சரி, இந்த மயோனீஸையும் சரி. அடுத்த மீல் ப்ரெப் பைண்டிங் மசாலா தாங்க, பார்த்துடலாமா? ஒரு வாணலியில் சீரகம், 2 மிளகு, சோம்பு, இதோட ரேஷியோவும் நீங்கள் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எது வேணும்னு சொல்கிறீங்களோ அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லைனா உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளையாவோ ஆட் பண்ணுறேன். நல்லா வறுபட்டதும் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டேன். டீயை குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஒரு 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், இது நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கலர் தேவையில்லை, காரம் வேணுன்றதுனால ஒன்று மட்டும் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா, அப்புறம் 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நான் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிப்பேன், நிறைய ஸ்டோர் பண்ணிக்க மாட்டேன். இதுவே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வரும். ஏன்னா நம்ம சும்மா பைண்ட் பண்ணுறதுக்கு தானே. இப்போ நம்ம வறுத்து வச்சதையும் இதையும் கொஞ்சமாக போட்டு அரைச்சோம்னா ஈவனாக பைண்ட் ஆகும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு கஸ்தூரி மேத்தியும் ஃபுல்லாக அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் அதே மாதிரி தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சமாக எண்ணெய், அதாவது 1 டீஸ்பூன் தான் சேர்க்கணும், இல்லைனா எண்ணெய் வாசனை வந்துடும். சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டிக்கி பண்ணுறதுக்கு, கோலா உருண்டை பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மசாலாவை தான் நான் யூஸ் பண்ணி வச்சுருப்பேன்.
காலையில் அரைச்சிருந்தோம் இல்லையா தட்டை இட்லிக்கு மாவு, சூப்பராக பொங்கியிருந்தது நைட்டு டின்னருக்கு. ஆனால் நான் வந்து இதை சாதா தட்டை இட்லியாகவே வந்து செஞ்சிடலாம், நிறைய செய்யும் போது வந்து அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இதை செஞ்சுட்டேன். கத்திரிக்காய் கொத்ஸும் நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க, அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரெஷர் பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், வரமிளகாய் தாளிப்புக்கு அப்புறம் வெங்காயம், பூண்டு, தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, பொங்கலுக்கும் சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. மஞ்சத்தூள், உப்பு மட்டும் சேர்த்துட்டேன் தேவையான அளவு. இங்கே வந்து எல்லா விதமான கத்திரிக்காயும் கிடைக்கும். நான் எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி ஒயிட் கலர் கூட இருக்கும், எல்லாமே டேஸ்ட் பண்ணியிருக்கோம், நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நம்ம ஊரில் யூஸ்வலாக கிடைக்கிற கத்திரிக்காய் எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே வந்து சேர்த்துட போகிறேன். இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணும்போது ஹோட்டலில் சாம்பார் இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட்டு வரும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவையும் அப்படியே அதில் வீட்டில் வறுத்தரைச்ச சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், பொரியல் பொடி 1 டீஸ்பூன், சூப்பர் டேஸ்ட்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு புளி தண்ணி, ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து அதிலேயே சேர்த்துட்டு தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்றது. அவ்வளோதான். இதை போட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பையும் வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் கற்றினா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா ஸ்டீம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், லைட்டாக மசிச்சு விட்டால் போதும். திறக்கும் போதே உங்களுக்கு கமகமன்னு வாசனை இருக்கும். இந்த பொரியல் பொடியும் சாம்பார் பொடியும் தான். இட்லியும் வந்து சூப்பராக வந்திருந்தது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது தட்டை இட்லின்றதுனால நமக்கு வந்து நல்லா பந்தாக குண்டாக வராது, இந்த மாதிரி தான் இருக்கும். பயங்கர சாஃப்ட்டுங்க. இட்லியோடு இந்த கத்திரிக்காய் கொத்ஸு இதையும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. அதே மாதிரி முக்கியமாக மீல் ப்ரெப்பில் தயிர், டெய்லி தயிர் உர விடுறதுக்கு பதிலாக நான் நல்லா வந்து திக்கான பாலை காய்ச்சிட்டு ஒரு 3-4 டேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன். ஏன்னா டெய்லி தயிர், மோர், இல்லை தயிரில் வந்து பச்சடி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு மட்டும் தனியாக அதை வந்து துவச்சி வச்சுருவேன். இது ஒரு ஹாலிடே மார்னிங். காலையில் எழுந்திரிச்ச உடனேயே ரசத்துக்கு மட்டும் கொஞ்சமாக கூட்டி வச்சுட்டு சாதமும் குக்கரில் வச்சுட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாக்கிங் போயிட்டு வந்துட்டு குட்டி சார் ஆனால் எந்திரிச்சு வந்து 2-3 விஷயம் சொன்னான். நேற்று நைட்டே வந்து நீ தட்டை இட்லின்னு சொல்லி நார்மல் இட்லி குடிச்சிட்டு, அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தட்டை இட்லி வேணும், என் கூட வந்து ஊனோ கார்ட்ஸ் விளையாடணும், இது 2ம் வந்து இப்போவே செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டு குழந்தைங்க எப்படின்னு சொல்லுங்கள். டீ போட்டு குடிச்சிட்டு அந்த வேலையை தான் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஹாலிடேனாலும் காலையிலேயே முடிச்சிடுவேன். ஏன்னா 9 இங்கெல்லாம் வந்து நல்லா 40 டிகிரிஸ் கிட்ட வெயில் வந்துடும். அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி ரசத்தை மட்டும் வச்சு முடிச்சிட்டேன். குட்டி சாருக்கு மட்டும் ஒரே ஒரு தட்டு இட்லி. இதுக்கு சட்னி வந்து 2 துண்டு இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, தேங்காய் வந்து 1 கப்பு. நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். அளவுக்கு பாதி தான் வந்து பொட்டுக்கடல, சின்ன துண்டு புளி, உப்பு இது சேர்த்து நல்லா தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் நீர்க்க கரைச்சி எடுத்துக்கிட்டு எப்பயும் போல் வந்து தாளிப்பையும் கொடுத்தாச்சு. சூப்பராக பஞ்சு மாதிரி வந்திருந்ததுங்க. அப்படியே கர்நாடகாவில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் தட்டை இட்லினா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. வீட்டில் செஞ்ச மிளகாய் பொடி, இதில் வந்து கருவேப்பிலை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், எள்ளு, வேர்க்கடலை எல்லாமே இருக்குது. நிறைய வெண்ணெய், நெய்யெல்லாம் ஹோட்டல் மாதிரி சேர்க்கலை. சட்னியோடு சாப்பிடும்போது அருமையாக இருந்தது. இந்த மீல் ப்ரெப் ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.